திருச்சிற்றம்பலம். ரர்ம பார்வதீபதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியாரவரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழும் மல தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தவர்மான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நம்ம நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதி நல்ல இறுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது. போன வாரம் நம்ம 47வது பாடலை பார்த்தோம். பழிப்பின் நின் பாத பழந்தொழும்பு எய்தி பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய். பெண்மணி பணிலம் கொழித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தெளிச்சிறை நீரில் பிறைக்களம் சேர்த்தரு தாரவனே என்பதாக ரொம்ப ஒரு அருமையான பாட்டாக அமைத்து கொடுத்தார். பல அடியார்கள், அந்த பல அடியார்கள் எப்படி இருக்கிறாங்க? பழந்தொழும்பு அப்படின்னார். அந்த அடியவர்கள் இறைவனுடைய திருமேனியை பார்த்த போதும் நினைந்த போதும் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கோயில் அல்லது அந்த கோபுரம் அல்லது அடியார்கள் அவர்களை கண்ட போதும் அப்படியே விழுந்து வணங்குவார்கள். அதை கண்டு நான் பழித்து உரை பகர்ந்து, அதான் பழம் தொழும்பு அடியாரை பழந்தொழும்பு எய்தி விழ பழித்து விழித்திருந்தேனே என்று சொன்னார். அப்படி அவர்களை பார்த்து பழிப்புரை பகர்ந்து பயனின்றி விழித்திருந்தேன். என்னையும் நீ ஆட்கொண்டா என்பது போல அடியாரை பழித்த போதும் என்னை ஆட்கொண்டா, என்னை விடவில்லை என்பது போல அந்த 47வது பாடலிலே சொன்னார். என்ன, ஆண்டவனை பகைத்தாலும் பழித்தாலும் அதற்கு கழுவாய் அல்லது மாற்று அல்லது இறைவன் எதையும் செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு உண்டு. நம்முடைய அது புராணங்கள் சாத்திரங்களில் கூட உண்டு. ஆனால் அடியார்களை பழித்தால் அவர்களுக்கு தக்க தண்டனை என்பது உண்டு என்பதை நம்முடைய புராணங்கள் மூலமாக நம்மெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். புராணங்கள் அதை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த பாடலில் சொன்னார். அப்படி பழித்தும் கூட என்னை நீ ஏற்றுக்கொண்டாய் ஆட்கொண்டாய் என்பது போல அங்கே அருமையாக எடுத்து சொன்னார். இப்போ அதை தொடர்ந்து 48வது பாடலில் வர்ற பாருங்க. தாரகை போலும் தலை தலை மாலை தழல் அற பூன் வீர எந்தன்னை விடுதி கண்டாய். விடில் என்னை மிக்கார் அடியார் என்னின் உத்தரகோச பங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. 48வது பாடல் ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதாவது இந்த பாடலை படிக்கும்போதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மகிழ்ச்சின்னா எப்படின்னா, இந்த பாடலில் வருது பின்னாடி இருந்தாலும் கூட வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க ஒரு 4-5 வயசுக்குள்ளே இருக்குன்னீங்களே, ஏதாவது குறும்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மா என்ன செய்வா, ஒரு அடி போடுவான் டக்குன்னு, இப்படி சேட்டை பண்ணியா அப்படி. உடனே இந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா, இரு என்னை அடிச்சல எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போவும் நம்ம அதை பார்த்து ரசிப்போம், சிரிப்போம். இந்த பிள்ளை எப்படி சொல்லுது பார் அப்படி. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன மனதில் இருக்குன்னா, அம்மாவை விட அப்பா பெரியவர், அப்போ அம்மா அடித்தா அப்பாட்ட சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு உணர்வு அதில் சொல்லுது. இப்போ இந்த பாட்டை அவர் மாணிக்க வாசகர் எவ்வளோ ஒரு அருமையாக, அதாவது இந்த உலகியலோடு கலந்து அருளியலே
அப்படியே குழைத்து கொடுப்பது போல தன்னுடைய நிலைமை, அவருடைய நிலைமைன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் மிக உயர்ந்த நிலை. இருந்தாலும் நம் போன்றவர்களுக்கு இன்றைக்கு உலகியலிலே நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நாம் சோர்ந்து விடாமல் இருக்கும் வண்ணமாக இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது என்ன அப்படின்னா, திருவாசகமே நிறைய பேர் சொல்லுவாங்க, திருவாசகம் படித்தா மனசுக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ஏனே தெரியல, அந்த வார்த்தைகளெல்லாம் மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் புரியுதோ புரியலையோ அதை படிக்கவே அப்படியே மனசு சந்தோஷமான மாணிக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இது நம்ம சாதாரணமாக இப்போ திருவாசகம் முற்றுவதெல்லாம் இல்லாமல் போகிறோம் இல்லையா, அப்போவே நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கோம். எத்தனையோ பேர் நாங்களே இப்போ போகிற இடங்களில் புதுசாக வந்திருப்பாங்க, திருவாசகத்தை அப்போ தான் எடுத்திருப்பாங்க, ஆனாலும் கூட சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப மனசு கவலையோடு வந்தேன், என்னவோ தெரியல, திருவாசகத்தை படிக்கும்போது என்னை அறியாமல் மனசு நிம்மதியாக இருந்தது, அப்படியே பாரமெல்லாம் இறங்கின மாதிரி இருந்தது, நான் நல்லா படிக்கலைன்னா கூட அந்த படித்த அந்த வார்த்தைகள் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ கூட நல்லா இருந்தது அப்படின்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, மாணிக்கவாசக பெருந்தகையார் நம் போன்ற எளியவர்கள் இன்றைக்கு வினைக்கு ஈடாக இந்த உலகத்திலே வந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இன்ப துன்பங்களை அனுபவிக்கும்போது சோர்வு எல்லாருக்கும் வரும். துன்பம் வரும்போது துவண்டு போகிறோம். நம்ம ஏன் வந்தது எதுக்கு வந்தது ஒரு பக்கம், ஆனால் அந்த துன்பத்தினால் பாதிப்பு, இந்த துன்பம் என்னை விட்டு போகுமா, இதிலிருந்து நான் வீழ்வேனோ அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ இறைவனையே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற நாம் யாரை கூப்பிடுவோம்? யோசிச்சு பாருங்க, இறைவனைத்தானே கூப்பிடுவோம். மாணிக்கவாசகர் நம் பொருட்டு அருளி செய்த அற்புதமான ஒரு பாடல் என்று தான் அடியேன் இதை சொல்வேன். அதுலேயும் முதல்ல சொல்கிறார் பாருங்க, தாரகை போலும் தலைமாலை, சுவாமி தலைக்கு தலைமாலை அணிந்திருக்கும் தன்மை. அந்த தலைமாலையெல்லாம் எப்படி இருக்கிறதா, தாரகைனா நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே வானத்தில் மின்னுது பாருங்க, அதுபோல இங்கே தலையிலே அணிந்திருக்கிறார் இறைவன் எம்பெருமான், தலைமாலையை அணிந்திருக்கிறார். அந்த தலைமாலையெல்லாம் மின்னிக்கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நிறைய இடங்களில் சுவாமி தலைமாலை அணிந்திருக்கிறார், தலையை கையில் ஏந்தி இருக்கிறார் என்றெல்லாம் வரும். இந்த தலைமாலை என்பது பிரம்ம கபாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மன் அப்படின்ற அந்த பிரம்மனுடைய தொழில் என்னென்னா படைப்பு தொழில். உயிர்களாகிய நமக்கு அந்தந்த உயிர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ற உடல் கொடுத்தல். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் உடல் கொடுத்தல் என்ற ஒன்றை, அதாவது படைத்தல் தொழிலுக்கு மட்டுமே உரியவன் இந்த பிரம்மன். அப்போ அதுக்குரிய குவாலிஃபிகேஷன், தகுதின்னு ஒன்று வேணும் இல்லையா? அதுக்குரிய தகுதி என்ன என்றால், இந்த வேதங்களையெல்லாம் நன்றாக உணர்தல். 4 வேதங்களையும் நன்றாக, 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் நன்றாக உணர்ந்த பிரம்மன். அதனால் கல்வியில் சிறந்தவன் என்று தான் அது பொருள். அப்போ கல்வியில் சிறந்தவனுடைய மண்டை எப்படி இருக்கும்னா வெள்ளவெளேன்னு இருக்கும். அதுக்கு பொருள் என்னன்னா, நன்றாக தேர்ந்தவன், நன்றாக படித்தவன். இதுக்காக தான் வெள்தலை மாலை அப்படின்லாம் நிறைய இடங்களில் இது வரக்கூடியதா. அதாவது நன்றாக கல்வியில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன். இப்போ இந்த தாரகைன்ற சொல்லும் அதுக்காகத்தான், ஒளிவிடக்கூடியதான தாரகை போலும் தலை, அது தலை மாலையாக கொண்ட இறைவன் எம்பெருமான். அப்போ இந்த பிரம்ம கபாலம் என்பது இங்கே எதை சொல்கிறது அப்படின்னா, இந்த பிரம்மனுக்கும், இந்த பிரம்மன் அப்படின்றது வந்து ஒரு ஆன்மா, உயிர்கள் எல்லாமே உயிர்கள் தான், இறைவன் மட்டுமே பதி. அதை சொல்வதும் இங்கே பதி என்றால், இறைவன் என்றால் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்று அவன் தானே, இறைவன் மட்டுமே பதி, மற்ற எல்லா உயிர்களும் பசுக்களே. ஆனால் நம் போன்றவர்கள், நமக்கு இப்போ மானுட சட்டைனா இவ்வளோ காலம், இப்போ ஒரு அறிவு உள்ள உயிர்களுக்கு உடம்பு, அது பார்க்குறோம் நம்ம,
தாவர ஜங்கமமாய் அப்படின்னு நமக்கு திருவாசகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. புல்லாகி பூடாகின்னு இருக்குது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம், இவ்வளவு காலம் இருக்கணும். அப்போ இந்த பயிர் வகைகளே பாருங்களேன், 30 நாள் இருக்க பயிர், 90 நாள் இருக்கிற பயிர், ஒரு வருட பயிர், இப்படியெல்லாம் கூட இருக்குது. அதுபோல் ஊர்வனை பரப்பனை இப்படியெல்லாம் உடம்பு இருக்குது. அப்போ இதே போல் பிரம்மன் என்பவன் அதுவும் பசுவர்க்கந்தான். ஆனால் அந்த பிரம்மன் ஏராளமான காலங்கள், அதான் முன்னால் தவம் செய்து, அந்த நமக்கு தோடுடைய செவியனில் ரொம்ப அழகாக சொல்வார். ஏராளமான வருட ஒரு நாள் 2 அல்ல, எத்தனையோ 1000 ஆண்டுகள் தவம் செய்த பிரம்மன் இறைவனை நோக்கி. அதுதான் தகுதி. அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, படைப்பு தொழில் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதி வேணும். இந்த உயிர் இவ்வளவு வினை செய்கிறது, இந்த வினைக்கேற்ற உடலை கொடுக்கணும்னா அந்த அறிவு அவனுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட அப்போ அது தவத்தில் சிறந்ததாக, வேதங்களை படித்தது மட்டுமல்ல, தவத்தில் சிறந்ததாக அந்த ஆன்மாதான் பிரம்மன். அந்த ஆன்மாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. பிரம்ம கற்ப காலம், இதுக்கு பேர் பிரம்ம கற்ப காலம். இந்த கற்ப காலம், அப்போ பிரம்ம கற்ப காலம் முடியும் போது இங்கே இந்த பிரம்மன் ஒடுக்கப்படுகிறான். அவருடைய உடம்பு டிஸ்போஸ் இறைவனோடு ஒடுக்கப்படுது. அப்புறம் திரும்ப அடுத்தாப்புல வேறு ஒரு பிரம்மா வருவார். அதாவது மீண்டும் தவம் தவத்தில் சிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கா. அப்போ அவர்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ பிரம்மா என்பது போஸ்டிங், ஒரு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, இவர் கலெக்டர், இவர் தாசில்தார் அப்படின்றாங்களா, அதுபோல் பிரம்மா என்பதும் ஒரு பதவி. அப்படிப்பட்ட பதவிக்காலம் முடியும் போது அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், இது இறைவனுடைய மேலான தன்மை இங்கே குறிக்கப்படுகிறது. சங்கார காரணன், அதில் ஏகதேச சங்காரம் ஒன்று இருக்குது, முழுச்சங்காரம் ஒன்று இருக்குது. அப்போ ஏகதேசம் என்பது பகுதி பகுதியாக ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொன்றாக ஒடுக்குதல். முழுச்சங்காரம் என்பது எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்குதல். இப்போ இந்த சுவாமியோடைய தலைமாலை, தலைக்கு தலைமாலை, இது எல்லா திருமுறைகள்லையும் நமக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல அதைத்தான் சொல்ல. அப்போ இறைவனுடைய இங்கே பேராற்றல் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த பிரம்மா, ஒவ்வொரு கற்பகாலத்திலும் வரக்கூடிய பிரம்மா, அவனுடைய தலையை தனக்கு தலைமாலையாக ஏற்றுக்கொண்ட இறைவன். தாரகை போலும் தலை மாலை, அந்த இடத்துல ஒரு சின்ன கமா போட்டுக்கோங்க. தழல் அற, அடுத்த வார்த்தையை ஒரு சின்ன அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தழல் அறன்னு இருக்கு, பக்கத்தில் தழல் அரா அப்படின்னு பக்கத்தில் எழுதிக்கோங்க. அற அப்படின்றது அந்த ரா வருது வந்து கொஞ்சம் குறுகி, ஆ ரா அரா, அரானா பாம்பு, அது இங்கே குறுகி வந்து இருக்கிறது, செய்யுள் இசைக்காக குறுகி வந்திருக்கிறது. தழல் அற என்றால், அரா என்றால் பாம்பு, தழல் போலும் நஞ்சினை கொண்ட அரா பாம்பு. அப்போ நஞ்சு, அப்படியே நஞ்சை தனக்குள் வைத்திருக்கும் பாம்பு. அந்த நஞ்சும் எப்படி இருக்கான், அப்படியே நெருப்பு போன்று இருக்கிறதா. அப்படிப்பட்ட சாதாரணமான பாம்பு இல்லை. சாமி உடம்பெல்லாம் பாம்பு போட்டிருக்காருன்னா ஏதோ சாதாரணமான பாம்புன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாகங்கள்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, தார்காவனத்து ரிஷிகள் அவர்கள் செய்த அந்த வேள்வி, அதிலிருந்து வெளிப்பட்ட கொடிய நஞ்சு. அப்போ அவர்களுடைய தன்மைகள் எல்லாம் இங்கே வெளிவந்தன என்று கூட நம்ம சொல்லலாம். அதைத்தான் இங்கே சொல்ற. அப்போ அதனை ஏற்று இங்கே தனக்குள் வைத்து கொண்ட இறைவன்னா இவருடைய ஆற்றல் எப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ இறைவனுடைய பேராற்றல் தான் இங்கே தலைக்கு தலைமாலை ஒன்று. அடுத்தாப்பில் அந்த பிரம்மனுடைய கபாலம் மட்டுமா இருக்குது, கொடிய நஞ்சு. அந்த நஞ்சு எப்படி இருக்குது? தழல் போலும் நஞ்சு.
அந்த தழல் அரா, தழல் போன்ற நஞ்சினை கொண்ட அந்த அரா, அதையும் இங்கே ஏற்றுக்கொண்ட பூண். பூண் என்றால் ஏற்றுக்கொண்ட, பூணுதல், ஆபரணமாக பூணுதல். இப்படி கொடிய நஞ்சு கொண்ட பாம்பையே உடம்புல அழகழகாக கழுத்தில் டை, கையில் பிராஸ்லெட்டு இப்படி பூண்டு கொண்ட இறைவன் அப்படின்னு சொல்கிறான். பூண் வீர, அது வரைக்கும் பூண் வீரன்றத ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டாங்க. அப்போ தழல் அறாவான அந்த பாம்பையும் பூண்டு கொண்ட வீரனே என்பது தான் இங்கே வீர. அப்போ நீ பேராற்றல், ஒன்னால் முடியாதது எதுவும் கிடையாது. அப்போ இறைவனுடைய பேராற்றலை எடுத்து சொல்லி உன்னால் முடியாது எதுவுமே இல்லைப்பா, இப்படிப்பட்ட நீ என் தன்னை உறுதி கண்டாய். என்னன்னைக்கு இப்போ நமக்கு கஷ்டம் வரும்போது இதை சொல்லணுங்க. ஏன்னா இவ்வளவு ஆற்றல் இறைவனுக்கு இருக்குது. அப்போ நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம சில நேரம் எப்பா இந்த கஷ்டம்லாம் போகவே போகாது, இது என்றைக்கு தான் அப்படின்ட்டு ஒரு சலிப்பு, இது நீங்காது என்ற ஒரு கவலை, இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி பாடல்களை நம்ம படிக்கணும். படிக்கும்போது நமக்கு அப்படியே மனதுக்குள்ளே ஒரு ஆறுதலோடு கூடிய, இதெல்லாம் ஆறுதலோடு கூடிய வார்த்தைகள். வீர, பூண் வீர, இப்படி ஏற்றுக்கொண்டாயே, இப்படிப்பட்ட வீரனே என் தன்னை என்ன விட்டுருவியானியே, விடமாட்டேன். முதல்ல சொன்னார் என் தன்னை விடுதி கண்டாயினார், என்ன விட்டுருவியா, விடமாட்டேன். அடுத்து சொல்ற பாருங்க, விடில் அப்படியே நீ விட்டுட்டேனா, முதல்ல விடமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் சொல்கிறார் விடில் அப்படியே விட்டுட்டேனா என்னை மிக்கார், அதை அப்படியே ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொண்டாங்க. என்னை மிக்கார், என்னை மிக்கார்னா மேலானவர்கள், மிக உயர்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அறிவு ஒழுக்கம் இவற்றிலெல்லாம் மிக்கவர்கள், மேலவர்கள், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா யாரையாவது ஒருத்தரை பற்றி ஒரு இவங்க யாருன்னு கொஞ்சம் மதிப்பு போடு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க உயர்ந்தவங்ககிட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தரை பற்றி இவங்க யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க அந்த மதிப்பு போடுறவங்க மிக உயர்ந்தவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்கள பற்றி சொல்கிறது ஏற்றுக்க முடியும், மற்றவங்களால் ஏற்றுக்க முடியும். அதுபோல் இப்போ இவர் சொல்கிறார் பாருங்க, மணிவாசக பெருந்தகையார் இப்போ சொல்கிறார் பாருங்க, என்னை மிக்கார், அதாவது மிக்கார் என்றால் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மிகுந்தவர்கள், அவர்கள் கேட்குறாங்களாம். மிக்கார் வினவின் ஆர் அடியார் என்னின், அவங்க கேட்குறாங்க இது யார்ப்பா, இவ்வளவு துன்பத்தில் இப்படி கத்திட்டு கிடக்கே, இவ்வளோ கஷ்டத்தில் நைந்து கொண்டு கிடக்கே, இது யாருப்பா அப்படின்னு அவங்க கேட்டா, யார் மேலான அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் அவர்கள் கேட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு இந்த சின்ன பிள்ளை சொல்லி பாருங்க, இரு நான் அப்பாட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது மாதிரி ஆர் அடியான் என்னில் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. எப்பா இப்போ நான் படுறது, நான் என்னுடைய வினைக்கு ஏற்றாப்புல தான் துன்பம்லாம் எனக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னுடைய அடியாருக்கு, சீரடியார்கள், இறைவனுக்கு நெருக்கமாக இருந்து இறைவனுக்கு தொண்டு புரியக்கூடியவர்கள் சீரடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அடிமை பூண்டவன் அடியேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார். நமக்கு திருத்தொண்ட தொகையிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். சில இடங்களில் அடியார் அந்த திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன்பார். அப்போ ஒரு சிலருக்கு அந்த அடியார்க்கு அடியேன்பார். ஆனால் நிறைய இடங்களில் அடியார்க்கு அடியேன், அடியார்க்கு அடி. அப்போ மேலான அவர்களை சொல்லும்போது
அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அடிமை தொண்டு புரிதல் அது இன்னும் மேலான ஒன்று. அப்போ அந்த சீரடியார்களுக்கு அடிமை புரியக்கூடியவர்கள், அடிமை தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு துன்பம் வருமோ என்றால் ஒரு காலும் வராது, ஒரு காலும் வராது. ஏனென்றால் இந்த சீரடியார்கள் என்பவர்கள் சதா காலமும் இறைவனை நினைந்து கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு இவர்கள் தொண்டு செய்யும்போது இவர்களை ஒரு சிறிதளவேனும் அணுகா வரவிடாமல் அங்கேருந்தே தடுத்து இங்கேயே தடுப்பு வந்துடும். சீரடியார்களுக்கே அவங்கக்கிட்ட அந்த துன்பம், இவங்களுக்கு வர்ற துன்பம் இங்கே வரும்போதே இங்கே ஸ்டாப் ஆகும். அப்போ அடியார்க்கு அடிமை தொழில் செய்வது என்பது எவ்வளவு மேலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதை காட்டிலும் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறாங்க பாருங்க, அதுதான் மிக மிக மேலானது. இதைத்தான் நம்முடைய சாத்திரமும் தோத்திரமும் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. அதை மாணிக்கவாசகர் இந்த பாட்டில் அழகாக சொல்கிறார். சீரடியார் அடியார் எப்படி சிரிப்பாங்கன்னா, உனக்கு அடியான் கிடையாது, சீரடியார்களுக்கு அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. உன்னை பார்த்து சொல்லிடுவாங்கப்பா. யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு உறுதிப்பாடு இந்த பாடலில் இருந்து. உன்னுடைய இறைவனுடைய அந்த வீரம், ஆற்றல், பேராற்றல், இவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட ஒருவனுக்கு நெருக்கமான அடியார்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அடிமை தொழில் புரிகிறவங்களுக்கு துன்பம் என்ற ஒன்றே வராது என்பதை அறுதியிட்டு சொல்கிறது. அதை எப்படி, அதை சொல்கிற பாணி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் திருவாசகம். திருவாசகத்தில் அந்த சொல்கிற பாணி, அதில் இந்த பாட்டில் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய அரசன், அந்த சிவபுரத்தின் அரசன், உத்தரகோச மங்கை அப்படின்னா மண் தோன்றுவதற்கு முன்னே மங்கை தோன்றியது. அப்படிப்பட்ட இடத்தின் அரசன், உத்தரகோச மங்கைக்கு அரசன், அந்த சிவபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசனின் அடியார், அந்த அடியாருக்கு அடியார். என்னப்பா இது, உங்கள் அரசனுடைய மகிமை இவ்வளோதானே அப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்களே. இது உனக்கு எவ்வளோ பெரிய இழுக்கு இல்லையா? அதை எவ்வளவு நயமாக சொல்கிறார் பாருங்க, எவ்வளவு நயமாக. ஏன்னா இந்த அடிமையை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா. அவங்களுக்கு துன்பம் என்பதே, துன்பச் சுவடு என்பதே வரக்கூடாதே. அப்படிப்பட்ட என்னை நீ விட்டு விடுவாயா? விடமாட்டேன். உனக்கு ஒரு பழிச்சொல் என்பது இதுக்காரும் வந்தது கிடையாது, இனிமேலும் வராது என்றுதான் சொல்ல வந்தவர். இப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அழகாக கொண்டு வர்றாரு பாருங்க. ஆறடியார் எண்ணின் யாராவது பார்த்தாங்கன்னா, இவன் யாருப்பா, எப்பேற்பட்ட உத்தரவாசமங்க, அங்கே இருக்க சீரடியாருடைய அடியார் அப்படின்னு நின்னை சிரிப்பிப்பனே. உன்னை பார்த்து சிரிச்சிருவாங்களே என்றால் அந்த நிலைமை என்பது உனக்கு ஒரு காலம் கிடையாது. அந்த நிலைமை இதுவரைக்கும் வந்தது கிடையாது, இனிமேலும் வராது. அதனால் நீ என்ன விடமாட்ட அப்படி கொண்டு முடிச்சிடார். என்ன ஒரு அருமையான ஒரு இது பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா உலகத்திலேயே பற்றுக்கொண்டு உழன்றதால் வரக்கூடிய இன்ப துன்பம் அதைத்தான் உயிர்களாகி நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அடியார்க்கு அடியார் என்ற நிலையிலே அந்த சீரடியார்களுக்கு தொண்டு, அந்த சிவத்தொண்டு செய்து கொண்டிருப்பதால் எங்களை இந்த உலகவாதனை என்பது அணுக முடியாது என்பதை மிக அருமையாக இந்த பாடல் மூலமாக, 48வது பாடல் மூலமாக இறைவனுடைய பேராற்றல், அதனை முதல்ல 2 வரியில் அழகாக சொல்லி, இப்படிப்பட்ட பேராற்றல் வாய்ந்த அந்த உத்தரகோச மங்கை அரசன், அவனுக்கு சீர் அடியார்கள், அந்த அடியார்களுக்கு அடிமை செய்யும்
அடியார்களாகிய எங்களுக்கு துன்பம் வருமோ? வர முடியாது என்று இந்த பாடலை இப்படி ஒரு அழகான வார்த்தைகள் மூலமாக தான், வார்த்தை ஜாலம். திருவாசகமே என்னன்னா வார்த்தை ஜாலம் என்று தான் சொல்லணும். அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்ல 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 நம்மளை அறியாமல் பொருள் புரியுதோ புரியலையோ நம்முடைய உள்ளத்திற்குள் அப்படியே நிறைந்து மன நிறைவை தரக்கூடியதாக இங்கே அமைந்து உள்ளது. அருமையான ஒரு பாடலாக்கி இங்கே கொடுத்திருக்கிறார். தாரகை போலும் தலைத்தலை மாலை தழல் அற பூன் வீர எந்தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆர் அடியார் என்னில் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே என்பதாக அமைத்து கொடுத்த 48வது பாடல். இந்த பாடலை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளுமாக நமக்கு கூட்டி வைத்தது. ஒவ்வொரு நேரமும் துன்பம் வரும் காலமெல்லாம் இந்த பாடலை அப்படியே பாராயணம் செய்து கொண்டு சொல்லுங்கள். அப்படியே இறைவன் உடனடியாக ஓடி வந்து என்னப்பா இரு 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 உன்னுடைய பிரச்சனை என்ன, நான் இப்போ உடனே சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்வது போல். ஏன்னா எல்லாரும் பார்த்து சிரிச்சிருவாங்க. அப்படின்ற போல் மணிவாசகர் நம் பொருட்டாக நமக்கு பரிந்து வருதல்னு சொல்லுவாங்க இல்லையா, பரிந்து பேசுவது போல. அப்போ நம்முடைய துன்பத்திலெல்லாம் இறைவனை கனப்பொழுதேனும் மறவாமல் இருக்க வேண்டும். அடியார் தொண்டு அது ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு என்று கொண்டு நாம் இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். 48வது பாடலாக இது அமைந்துள்ளது. இதனை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருள் குருவருள் கூட்டியமைக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய். நன்றி நன்றி நன்றி.